வெல்கம் டு சந்திரமேக்ஸ். திஸ் இஸ் ஆனஸ்ட் ராஜ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்ல ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஹிஸ்டரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் 17 பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி 16 பார்ட் சந்திரமேக்ஸ் பிளேலிஸ்ட ஆல்ரெடி நம்ம விட்டுருப்போம். ஸோ அந்த 16 பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த 17வது பார்ட்டை கன்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? வித்வுட் எனி டிலே இந்த 17வது பார்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the world chess champion விஸ்வநாதன் ஆனந்த் belongs to which country? என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்தியாவை சேர்ந்தவர் தான் இந்த உலக செஸ் சாம்பியனான இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர். ஓகேவா? இவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். சோ இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியனான இந்த விஸ்வநாதன் ஆனந்த் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவரு. நம்ம தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை மாவட்டம் தான் இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவரு. ஆக்சுவலா இவர் இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல கிட்டத்தட்ட 5 முறை, ஓகேவா? சோ 5 முறை என்ன பண்ணிருக்காருன்னா வெற்றி வாகை சூடி இருக்கிறாரு. ஓகேவா? இது உங்களை எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. செஸ் போட்டியை சேர்ந்தவர். ஓகேவா? இது செஸ் போட்டியினை சேர்ந்தவர் தான் இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவரு. இவருக்கு 2007ல பத்ம விபூஷன் விருதும், 2000ல பத்ம பூஷன் விருதும் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? சதுரங்கத்துக்குன்னு ஆஸ்கார் இருக்குங்க. இப்படி நம்ம சினி ஃபீல்டுக்குன்னு ஆஸ்கார் அவார்ட்லாம் செலிப்ரேட் பண்றோம். அது மாதிரி சதுரங்க ஆஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது இருக்கு. அந்த விருதை தொடர்ச்சியா 6 வருஷம் வாங்கிய ஒரு செஸ் பிளேயர்னா அது இவர் தான். ஓகேவா? எந்தெந்த வருஷம் அப்படின்னா 1997, 98, 2003, 2004, 2007, 2008 ரொம்ப தொடர்ச்சியான வருஷங்கள்ல இவரே வாங்கியிருக்காரு. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ கூட வாங்கியிருக்காரு. 1987ல பத்மஸ்ரீயும் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், as of 10th April 2022 how many general election have been held to the Lok Sabha? என்ன சொல்றாங்கன்னா, 10 ஏப்ரல் 2022 படி மக்களவைக்கு எத்தனை பொது தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அந்த நிலவரப்படி, ஓகேவா, 2022 ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த நிலவரப்படி மக்களவைக்கு எத்தனை பொது தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை பொது தேர்தல் அப்படின்னா 17 பொது தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ 2022 ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த நிலவரப்படி மக்களவையில கிட்டத்தட்ட 17 பொது தேர்தல் நடத்தப்பட்டிருக்கும். சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 324, ஓகேவா, இந்த ஆர்டிகல் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுது. இது என்ன பத்தி பேசுது? எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுது. தேர்தல் ஆணையம். இந்த ஆர்டிகலை பயன்படுத்தி தான் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்ட எல்லா அதிகாரங்களையுமே இந்த ஆர்டிகல் தான் தருது. ஓகேவா? ஆர்டிகல் 324. ஓகேவா? ஸ்டேட் இல்லைன்னா யூனியன் பிரதேசம், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற இந்த சட்டமன்றத்தோட அந்த தேர்தல் அட்டவணையை யார் ரெடி பண்றாங்க, யார் அதை அறிவிப்பு பண்றாங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் தான் அறிவிப்பு பண்ணுது, ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும். ஓகேவா? சட்டமன்ற எலெக்ஷனை அந்த ஸ்கெடியூல, அந்த அட்டவணையை யார் ரெடி பண்ணுவா? இந்த தேர்தல் ஆணையம் தான் ரெடி பண்ணுது. ஓகே, ஆக்சுவலா மொத்தம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொத்தம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொத்தம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்னா 552 பேரு மொத்தம் ஸ்ட்ரென்த். அதுல 530 பேரு மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து 20 பேர், யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து 20 பேரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? சோ பேலன்ஸ் அந்த 2 கௌரவ போஸ்டிங் சொல்லிட்டு கௌரவ அமைச்சரவை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அதை தனியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நாடாளுமன்றத்தை கூட்டவோ இல்லைன்னா ஒத்தி வைக்கவோ இல்ல மக்களவையே கலைக்கிறதுக்கோ குடியரசுத் தலைவருக்கு தான் உரிமை இருக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவருக்கு தான், இவருக்கு தான் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கோ அப்படி இல்லை அப்படின்னா
ஒத்தி வைக்கவோ இல்லனா கலைக்க உரிமை இருக்கு. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் third question. Plastids containing dash pigment chlorophyll are called chloroplasts. dash நிறமி chlorophyll கொண்ட பிளாஸ்டிடுகள் குளோரோபிளாஸ்டுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ எந்த நிறமி அப்படின்னா பச்சை நிறமி. ஓகேவா, இந்த பச்சை நிறமி குளோரோபில் கொண்ட அந்த பிளாஸ்டிடுகள் தான் குளோரோபிளாஸ்டுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா, சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சோ பிளாஸ்டிடுகள் அப்படிங்கிறது வந்து தாவர உயிரணுக்கள்ல காணப்படுகின்ற ஒரு உயிரணு உறுப்பு தான் வந்து இந்த பிளாஸ்டிடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளாஸ்டிட் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறமிகளை தாக்கி ஒரு தாவரத்துக்கு தேவையான அந்த நிறங்களை கொடுக்கறதே இந்த பிளாஸ்டிடுகள் தான். ஓகேவா, சோ 3 வகையான பிளாஸ்டிடுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சோ இதுதான் வந்து அந்த 3 வகையான குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது. இதுல முதல் வகை குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இப்பதான் பார்த்தோம். ஓகேவா, சோ இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த குளோரோபில். ஓகேவா, பச்சை நிறமியை கொண்ட குளோரோபில்லா இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இந்த குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து கரோட்டினாய்டு, அதாவது சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு இந்த கலர்ல கிடைக்கிறது தான் இந்த குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து கடைசியா லூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சோ இந்த லூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு நிறமற்ற பிளாஸ்டிக். ஓகேவா, இதுக்கு வந்து கலர்லாம் கிடையாது. இது என்ன பண்ணுது அப்படின்னா தாவரங்கள்ல உணவுப் பொருளை சேமிச்சு வைக்குது. லூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது தாவரங்கள்ல உணவுப் பொருளை சேமிச்சு வைக்குது. ஓகேவா, சோ இது நோட் பண்ணிக்கீங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் fourth question. Who among the following was awarded the Sangeet Nadak Academy Award in 2001? பின் வருவனவற்றில் யாருக்கு 2001 சங்கீத நாடக அகாடமி விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ இந்த சங்கீத நாடக அகாடமி விருதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. எல்லா பேப்பர்லயும் கேக்குறாங்க. ஓகேவா, சோ யாருக்கு 2001 இந்த சங்கீத நாடக அகாடமி விருதை கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அலமேல் வள்ளி அப்படிங்கிறவங்க தான். சோ இவங்களை வந்து நம்ம ப்ரீவியஸ் பார்ட்லயே பார்த்திருப்போம். சோ இந்த அலமேல் வள்ளிக்கு தான் வந்து 2001 சங்கீத நாடக அகாடமி விருதை கொடுத்திருப்பாங்க. சோ இவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த அலமேல் வள்ளி அப்படிங்கிறவங்க வந்து பரதநாட்டியத்துல ஃபேமஸான டான்சர் தான் இந்த அலமேல் வள்ளி அப்படிங்கிறவங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பரத நடனத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு பாணி இருக்கு. அது என்ன பாணி அப்படின்னா பந்தநல்லூர் பாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, பந்தநல்லூர் பாணி. சோ இந்த பந்தநல்லூர் பாணியில ஃபேமஸான டான்சர்ஸ் இந்த அலமேல் வள்ளி அவர்கள் தான். ஓகே, இவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது ஆல்ரெடி சொன்னதுதான். சென்னையில வந்து 1984 தீபக் சிகா அப்படிங்கிற ஒரு நுண்கலை மையத்தை தொடங்கி அங்க இருந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பரதநாட்டியத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அலமேல் வள்ளி அப்படிங்கிறவங்க. ஆப்ஷன்ல இருக்கிற சோனல் மன்சிங் இவங்கள பத்தியும் நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஆக்சுவலா இவங்க வந்து பரதநாட்டியமும் ஆடுவாங்க, பிளஸ் ஒடிசி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஃபேமஸா ஆடுறவங்க இந்த சோனல் மன்சிங் அப்படிங்கிறவங்க. சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 5th question. Dash who lived in the court of Kanishka composed a biography of the Buddha Charita. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனிஷ்கரின் அவையில் வாழ்ந்த டேஷ் என்பவர் புத்தரின் சுயசரிதையான புத்த சரிதத்தை இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கனிஷ்கர் அவையில வாழ்ந்த யாரு வந்து இந்த புத்தரின் சுயசரிதையான புத்த சரிதையை இயற்றினார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் அவரு அப்படின்னா இந்த அஸ்வகோஷா அப்படிங்கிறவர் தான் வந்து கனிஷ்கரோட அவையில வாழ்ந்த ஒரு புலவர். ஓகேவா, சோ இவர் தான் வந்து புத்தரோட சுயசரிதையான இந்த புத்த சரிதத்தை இயற்றிருப்பாரு. இதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்ததுதான். ஓகேவா, இந்த புத்த சரிதா அப்படிங்கிறது வந்து ஒரு சான்ஸ்கிரிட்ல, ஓகேவா, சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்ட புத்தரின் வாழ்க்கை பற்றிய ஒரு காவியம் தான் வந்து இந்த புத்த சரிதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா, இது வந்து சமஸ்கிருத நூல். ஓகேவா, இந்த புக்ல புத்தருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரையிலான முழு வாழ்க்கையையும் கிட்டத்தட்ட அந்த புத்தகம் வந்து 28 அத்தியாயங்கள்ல ஃபுல்லா விளக்கமா சொல்றாரு. ஓகேவா, இவர் வந்து 4வது புத்த அந்த மாநாட்டுல வந்து பெரிய வாகனம், அதாவது இந்த மகாயான பௌத்த கோட்பாட்டை விளக்கமா சொன்னவர் தான் இந்த அஸ்வகோஷா அப்படிங்கிறவரு. புத்தருடைய ஒன்றுவிட்ட சகோதரனான நந்தா முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக சவுந்தர நந்தா அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சூத்திரலங்கா அப்படிங்கிற அந்த நூலுடைய ஆசிரியரும் இந்த அஸ்வகோஷா அப்படிங்கிறவர் தான். பக்கத்தில் நோட் பண்ணிக்கீங்க. ஓகேவா, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
So next, sixth question. Dash restricts imports and helps domestic products from foreign competition. A. Tariffs. B. Quotas. என்ன சொல்றாங்க அப்படின்னா dash இறக்குமதிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு போட்டியிலிருந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு உதவுதல். சோ எதன் மூலமா வந்து இது ரெண்டுத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதன் மூலம் வந்து இறக்குமதியை கட்டுப்படுத்துறாங்க மற்றும் வெளிநாட்டு போட்டியில் இருந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு எதன் மூலமா உதவுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எதன் மூலமாக அப்படின்னா கட்டணங்கள் மற்றும் ஒதுக்கீடுகள். கட்டணங்கள் மற்றும் ஒதுக்கீடுகள், அதாவது A and B இரண்டுமே தான். ஓகேவா? இந்த கட்டணங்கள் மற்றும் ஒதுக்கீடுகள் மூலம் இறக்குமதிகளை கட்டுப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு போட்டிகளில் இருந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு இந்த கட்டணங்கள் மற்றும் ஒதுக்கீடுகள் மூலம் உதவுறாங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி சுங்க வரிகள்லாம் இருக்குல்ல, இந்த சுங்க வரி, மானியம், அப்புறம் இறக்குமதிக்கான அந்த ஒதுக்கீடுகள், அந்த கோட்டாஸ் இல்லைன்னா இந்த வெளிநாட்டு போட்டியாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்டேந்து இறக்குமதி பண்ற அந்த பொருள்களுக்கு வைக்கப்படுகின்ற கட்டுப்பாடு, அதுல இருக்கிற குறைபாடு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உள்நாட்டுல இருக்கிற தொழில்களை வந்து வெளிநாட்டுக்கு போட்டியாக வந்து எப்படி வந்து பாதுகாத்து வச்சுக்கணும், எப்படி வந்து பாதுகாத்தி அதோடைய தரத்தை உயர்த்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்படுவதுதான் இந்த கட்டணங்களும் அதற்கான கோட்டாஸ் முறையும் அதற்கான ஒதுக்கீடு முறையும். ஓகேவா? இந்த ரெண்டை பயன்படுத்தி தான் உள்நாட்டு என்ன சொல்றது உற்பத்தியாளர்களை வந்து வெளிநாட்டு அவர்களுடைய தாக்குதலில் இருந்து காக்கின்ற ரெண்டு முக்கியமான பாலிசிஸ். ஓகேவா? ரெண்டு முக்கியமான பாலிசிஸ். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 7th क्वेश्चन. Which industry does aluminum smelting belong to? அலுமினியம் உருக்கும் தொழில் வந்து எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அலுமினியம் உருக்கும் தொழில் வந்து எந்த துறையை சார்ந்தது அப்படின்னா, சோ இது அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. இது நீங்க படிக்காமலே ஆன்சர் பண்ணிடலாம். சோ எந்த துறையை சார்ந்தது அப்படின்னா உலோகவியல் துறை. தமிழ்ல ஈஸியா இருக்குல்ல, மெட்டலாஜிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகே, அலுமினியம் உருக்குதல் வந்து இந்தியாவின் இரண்டாவது மிக முக்கியமான உலோகவியல் தொழில். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. இரண்டாவது மிக முக்கியமான உலோகவியல் தொழில். ஓகே, ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரியை பயன்படுத்தி தான் வந்து விமானத்துல இருக்கிற சில முக்கியமான பாகங்கள், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கம்பி, ஓகேவா, நம்ம யூஸ் பண்றோம்ல, வீடு கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம், இந்த மாதிரி கம்பிகள் தயாரிக்கவும் பயன்படுது. விமானம் சார்ந்த சில முக்கியமான பார்ட்ஸ், நிறைய பாத்திரங்கள், ஓகேவா, நம்ம யூஸ் பண்ற அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற சில பாத்திர வகைகளும் கம்பிகளும் தயாரிக்க இந்த இண்டஸ்ட்ரி மிக முக்கிய இண்டஸ்ட்ரியா இருக்குது. ஸோ நம்ம நாட்டுல வந்து 8 அலுமினிய உருக்கும் ஆலைகள் இருக்கு. நம்ம நாட்டுல எத்தனை அலுமினிய உருக்கும் ஆலைகள் இருக்கு அப்படின்னா 8 அலுமினிய ஆலைகள் உருக்கும் ஆலை இருக்கு. ஸோ 8 அலுமினிய உருக்கும் ஆலைகள் இருக்கு. அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. ஒரிசா நால்கோ இல்லைன்னா பால்கோன்னு சொல்லப்படுற எந்த இடம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது அலுமினிய உருக்கும் ஆலை, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. ஓகே, இதுதான் அந்த 8 அலுமினிய உருக்கும் ஆலைகள். ஓகே, இந்த அலுமினியத்தோடைய மூலப்பொருளா, அதாவது மூலப்பொருளா என்ன பயன்படுகிறது அப்படின்னா பாக்சைட் தான். இது மூலப்பொருளா பாக்சைட் பயன்படுகிறது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 8th क्वेश्चन. Which of the following is an outer planet of the solar system? பின் வருவனவற்றில் சூரிய குடும்பத்தின் வெளிப்புற கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எது வந்து வெளிப்புற கோள் அப்படின்னா இந்த சேட்டன், அதாவது சனி அப்படிங்கிற கோள் தான் வந்து சூரிய குடும்பத்துல வெளிப்புற கோள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து சூரிய குடும்பத்துல வந்து எந்தெந்த கோள்கள்லாம் வந்து வெளிப்புற கோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. சோ வெளிப்புற கோள்கள்னு எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, சோ வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், சோ இந்த கோள்கள் எல்லாம் வெளிப்புற கோள்கள். அப்போ உட்புற கோள்கள்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய். சோ இது எல்லாத்தையுமே வந்து உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சோ ஆக்சுவலா நம்ம பார்த்ததுலயே இத்தனை பாட்டு பார்த்திருக்கோம். சோ இந்த பாட்டுல தான் வந்து இந்த மாதிரி கோள்களை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த உட்புற கோள்களை நிலக்கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உட்புற கோள்களை நிலக்கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெளிப்புற கோள்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிப்புற கோள்களை வந்து ஜோவியன் கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளிப்புற கோள்களை ஜோவியன் கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ வியாழன் தான் வந்து நம்ம சூரிய குடும்பத்திலேயே
மிகப்பெரிய கோள். வியாழன் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள். மெர்க்குரி வந்து மிகச்சிறிய கோள். அப்போ மெர்க்குரி தான் வந்து மிக சிறிய கோள். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். Which of the following dance form is associated with Sikkim? என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்வரும் எந்த நடன வடிவங்கள் வந்து சிக்கிமுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த நடனம் வந்து சிக்கிமுடன் தொடர்புடையது அப்படின்னா, காஷி சப்தோ அப்படிங்கிற அந்த நடன வடிவம் தான் வந்து இந்த சிக்கிம் மாநிலத்தோட தொடர்புடைய நடன வடிவம். ஓகேவா? காஷி சப்தோ. ஓகேவா? சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா சிக்கிம்ல இருக்கிற இந்த தாசி சப்தோ அப்படிங்கிற நடனம் வந்து என்ன நடனம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு பூட்டியா நாட்டுப்புற நடனம். இது வந்து ஒரு பூட்டியா நாட்டுப்புற நடனம் தான் இந்த தாசி சப்தோ அப்படிங்கிற ஒரு நடனம். ஆக்சுவலா இந்த நடனம் வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புளா இருக்கிற, ஓகேவா, வயது முதிர்ந்தவர்களால் ஆடப்படுகின்ற ஒரு குழு நடனம் தான் இந்த தாசி சப்தோ அப்படிங்கிற நடனம். ஓகேவா? சோ இந்த டைம்ல யார்கா அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம், புல்லாங்குழல், சோ இது இல்லாம யாங்ஜே, இது மாதிரி இசைக்கருவிகள் எல்லாத்தையும் இசைச்சு இந்த நாட்டுப்புற நடன கலைஞர்கள் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இந்த கூட்டிய நாட்டுப்புற நடனத்தை ஆடுவாங்க. யாரு அப்படின்னா வயது முதிர்ந்த ஒரு குழு நடனமா இந்த டான்ஸ் ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பாங்க்ரா நடனம், ஓகேவா, இந்த பாங்க்ரா நடனம் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள்ல இந்த டான்ஸ் ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபேமஸான டான்ஸா இந்த பாங்க்ரா நடனம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த பாங்க்ரா நடனம் வந்து இந்தியாவில பஞ்சாப் பகுதிகளில் நிறைய இடங்கள்ல ஆடப்படுகின்ற ஒரு நடன வடிவம் தான் இது. இந்த நடன வடிவம் வந்து பெண்களால் ஆடப்படுகின்ற ஒரு பிரபலமான நாட்டுப்புற நடனம். ஆக்சுவலா இந்த நடனம் வந்து பஞ்சாப் மாநிலத்துல இருக்கிற மாச்ஹா அப்படிங்கிற ஊர்ல தோன்றினதுதான் இந்த பாங்க்ரா நடனம். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. இந்த நடனம் எங்க தோன்றியதுன்னு கேட்பாங்க. பஞ்சாப் மாநிலத்துல இருக்கிற மாச்சா அப்படிங்கிற பகுதியில. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த கோலாட்டம். ஆக்சுவலா கோலாட்டம் அப்படிங்கிறது வந்து ஆந்திராவுடைய ஒரு நாட்டுப்புற நடனம் தான் இந்த கோலாட்டம் அப்படிங்கிற இந்த டான்ஸ் ஃபார்ம். இந்த டான்ஸ் ஃபார்ம் வந்து சிவபெருமானுடைய 2 மனைவிகளான கங்காதேவி மற்றும் பார்வதிகளுக்கு இடையே நடக்கின்ற அந்த சண்டையை வெளிப்படுத்தும் விதமா இருக்குமா இந்த கோலாட்டம் அப்படிங்கிற டான்ஸ். ஓகேவா? ஆந்திராவில நடக்கக்கூடிய ஒரு டான்ஸ் ஃபார்ம் தான் சிவபெருமானுடைய மனைவிகளான கங்காதேவி மற்றும் பார்வதிக்கு இடையே நடக்கின்ற அந்த சண்டைகளை கருபொருளா வச்சுதான் இந்த கோலாட்டம் அப்படிங்கிற டான்ஸ் ஃபார்ம் ஆடப்படுது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். The Goods and Service Tax Act commenced from dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஷில் இருந்து எந்த வருஷத்திலிருந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த வருஷத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2017 ஜூலை 1ஆம் தேதி தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் தொடங்கி இருக்கும். ஓகே, 2017 ஜூலை 1ஆம் தேதி. ஓகேவா? சோ அதனாலதான் வந்து நம்ம ஜூலை 1 வந்து ஜிஎஸ்டி டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா? ஜிஎஸ்டி டே என்னைக்குன்னு கேட்பாங்க, ஜூலை 1. ஆக்சுவலா வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது வந்து ஒரு மறைமுக வரி. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இது வந்து மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ ஆல்ரெடி விதிச்சுக்கிட்டு இருந்த நிறைய வரிகளுக்கு பதிலாக நம்ம நிறைய விதவிதமா வரி போட வேணாம், ஒரே வரியா விதிச்சாங்க. அதுதான் இந்த ஜிஎஸ்டி. இதுக்கு முன்னாடி நிறைய வரி விதிக்கப்பட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே வரியா கொண்டு வந்தாங்க. அந்த வரி தான் வந்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா? இது வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்டால இது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, சோ ஆக்சுவலா வந்து இந்த சட்டம் வந்து எந்த சட்ட சீர்திருத்தத்தின் மூலம் வந்திருக்கும் அப்படின்னா 122வது சட்ட திருத்தத்தின் மூலமா இதை கொண்டு வந்திருப்பாங்க. நோட் பண்ணிக்க, 122வது சட்ட சீர்திருத்தம். ஓகேவா? சோ இந்த ஜிஎஸ்டி சபை மற்றும் அதோடைய தலைவரா யாரு இருக்காங்க அப்படின்னா மத்திய பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிற நிர்மலா சீதாராமன் தான் வந்து இதுல ஜிஎஸ்டி சபையோடைய தலைவரா இருக்காரு. ஓகேவா? நிர்மலா சீதாராமன் தான் ஜிஎஸ்டி தலைவரா இருக்கிறாரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். How many elements were known when Manlif started his work? சோ என்ன சொல்றாங்கன்னா, மேன்லீஃப் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய வேலையை தொடங்கிய போது எத்தனை கூறுகள், how many elements கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எவ்வளவு எலமெண்ட்ஸ கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா 63 எலமெண்ட்கள். ஓகேவா? 63 எலமெண்ட்கள் வந்து இந்த மெண்டலீஃப் தன்னுடைய வேலையை தொடங்கிய போது 63 எலமெண்ட்ஸ்கள் அறியப்பட்டன. ஓகேவா?
சோ இந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் பத்தின சில ஆய்வுல மெண்டலிஃப் வந்து ஒரு பெரிய அட்டவணை உருவாக்குறாரு. அதே நேரத்துல வந்து அப்போ அறியப்பட்ட 63 தனிமங்கள்ல ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு பிளேஸ அந்த அட்டவணையில கொடுத்தாரு. அட்டவணையில வந்து அணுவோட எடை மற்றும் அந்த தனிமத்தோட பண்புகளை பத்தி அந்த அட்டவணையில எழுதி வச்சிருந்தார். ஓகேவா? சோ அவரோட அட்டவணையில அணுவோட எடை மற்றும் அந்த தனிமத்தோட பண்புகள் இருந்துச்சு. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ மெண்டலிஃபோட ஆவர்த்தன விதி என்ன சொல்லுது அப்படின்னா, தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள்லாம் இருக்குதுல, அந்த பண்புகள் வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, அணு நிறைகளை பொறுத்து அதன் ஆவர்த்தன முறையில அது வந்து என்ன ஆகுது, மாற்றம் அடைகிறதா சொல்றாரு. இப்போ மெண்டலிஃப் வந்து அந்த நேரத்துல அறியப்பட்ட அனைத்து தனிமங்களையுமே வந்து அணு நிறை அதிகரிக்கிற அந்த வரிசையில தான் வரிசைப்படுத்தி வச்சிருப்பாரு. அணு நிறை அதிகரிக்கிற அந்த வரிசையில தான் வரிசைப்படுத்தி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மெண்டலுடைய தனிம வரிசை அட்டவணை வந்து எந்த அடிப்படையில் இருக்கு, எத்தனை அதுல வந்து தொடர், அதுல வந்து எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னா, அந்த அட்டவணையில வந்து 7 வந்து ரோஸ் இருக்கும், 9 தொகுதிகள் இருக்கும். ஓகேவா? சோ 7 தொடர்கள் இருக்கும், 9 தொகுதிகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து பணியை தொடங்கும் போது 63 தனிமங்கள் அறியப்பட்டன. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். Which neighboring country of India is not a part of Commonwealth Games? ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்காத இந்தியாவின் அண்டை நாடு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த நாடு வந்து காமன்வெல்த் போட்டியில பங்கேற்காத நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாடு வந்து காமன்வெல்த்ல பங்கேற்றிருக்காது அப்படின்னா சீனா தான். இப்ப இந்த சீன நாடு தான் வந்து காமன்வெல்த் போட்டிகள்ல பங்கேற்காத இந்தியாவின் அண்டை நாடு. மத்த ஆப்ஷன்ல இருக்கிற மத்த நாடுகள்லாம், இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இந்த நாடுகள்லாம் இந்த காமன்வெல்த் போட்டியில பங்கேற்கக்கூடிய நாடுகள். ஓகேவா? மொத்தமா இந்த காமன்வெல்த் போட்டியில எத்தனை நாடுகள் பங்கேற்குது அப்படின்னா, ஆக்சுவலா 52 காமன்வெல்த் நாடுகள் இருந்தாலுமே வந்து காமன்வெல்த் விளையாட்டு இயக்கம் வந்து 52 நாடுகள், மொத்தம் 72 கண்ட்ரிஸ் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ இந்த காமன்வெல்த் விளையாட்டு இயக்கம் வந்து அங்கீகரிச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 52 நாடுகளும் 20 யூனியன் டெரிட்டரிஸையும் அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்த நாடுகள்ல இருந்து இவங்க வந்து இந்த விளையாட்டு போட்டியில பங்கேற்கிறதுக்காக விளையாட்டு வீரர்களை அனுப்ப தனி அதிகாரமா வந்து இந்த நாடுகளுக்கு எல்லாம் இந்த காமன்வெல்த் விளையாட்டு அந்த இயக்கம் வந்து கொடுத்திருக்கு. காமன்வெல்த் விளையாட்டு அந்த போட்டி வந்து இந்தியாவில எப்போதுல இருந்து பங்கேற்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1934 பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்த காமன்வெல்த் போட்டியில இந்தியர்கள்லாம் அப்பவே நிறைய பேரு அறிமுகமாக ஆரம்பிச்சாங்க. 1934 எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க, லண்டன். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். Which of the following harvest festival is primarily celebrated by the people of Western Orissa? என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்கு ஒடிசா மக்களால் முதன்மையாக கொண்டாடப்படும் அறுவடை திருவிழா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எது வந்து மேற்கு ஒடிசா மக்களால் கொண்டாடப்படுகின்ற அறுவடை திருவிழா அப்படின்னா, இந்த நூக்காய் அப்படிங்கிறது தான் மேற்கு ஒடிசா மக்களால் கொண்டாடப்படுகின்ற அறுவடை திருவிழா. ஓகே, சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா இந்த நுக்காயி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அறுவடை பெஸ்டிவல் வந்து ஒடிசாவில மிகப்பெரிய அறுவடை திருவிழாவா கருதப்படுது. ஓகே, இந்த டைம்ல அந்த பருவத்தோட புதிய அந்த அரிசியை வந்து வரவேற்கிறதுக்காக இந்த திருவிழாவை அவங்க கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா இந்த நுக்காய் அப்படின்னு சொல்லப்படுதுல, இந்த நுவா அப்படிங்கிறது என்ன, இந்த நுவானா என்ன அப்படின்னா, நுவா அப்படின்னா புதிது. நுவாய் அப்படின்னா என்னது, புதிது. தமிழ்ல புதிதுன்னு மீனிங். காய் அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்லி மீனிங். காய் அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்லி மீனிங். அந்த புதிதான அந்த அரிசியான அந்த உணவை வரவேற்பதற்காக கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழா தான் வந்து நுக்காய் அப்படிங்கிற திருவிழா. ஓகே, விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு ஒரு நாள் கழிச்சு இந்த நுக்காய் அந்த திருவிழாவை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வருவாங்க. ஓகேவா? சோ எந்த பெஸ்டிவலுக்கு அப்புறம் இதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா. ஓகேவா? விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா கொண்டாடப்படுகிறது தான் அறுவடை
ஃபெஸ்டிவல். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த திருவிழா வந்து நம்ம நம்மளோட இங்கிலீஷ் கேலண்டர் படி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களை கொண்டாடப்படுவதுதான் நொகாய் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. இது வந்து மேற்கு ஒடிசால மட்டும் கொண்டாடல, ஓகே, சவுத் சத்தீஸ்கர்லயுமே இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. தெற்கு சத்தீஸ்கரிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், which of the following is a stroke used in swimming? என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின் வருவனவற்றில் நீச்சலின் போது பயன்படுத்தப்படும் ஸ்ட்ரோக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்ட்ரோக்க நீச்சல்ல பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எதனுடைய ஸ்ட்ரோக்கை பயன்படுத்துவாங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி. ஓகேவா? பட்டாம்பூச்சியை தான் வந்து நீச்சலின் போது பயன்படுத்துகின்ற ஸ்ட்ரோக் வந்து பட்டாம்பூச்சியோடைய ஸ்ட்ரோக், அதாவது பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நீச்சல்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேவா? சோ 4 வெரைட்டி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக், பேக் ஸ்ட்ரோக், பிரஸ்ட் ஸ்ட்ரோக், அப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த 4த்தையுமே தெரிஞ்சு வச்சுங்க. சோ இதுதான் வந்து அந்த 4 வகையான ஸ்விம்மிங் ஸ்ட்ரோக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக்கு, ரெண்டாவது வந்து பேக் ஸ்ட்ரோக்கு, மூன்றாவது வந்து பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு, நாலாவது வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக் வந்து நம்மளுடைய மார்பு இடுப்பும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், உங்களுடைய கை வந்து சமச்சீரா நகரும். ஒரே மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து பட்டர்ஃபிளை ஸ்ட்ரோக். ஓகேவா? இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பட்டர்ஃபிளை கிக்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டால்பின் கிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவதா இருக்கிற இந்த பேக் ஸ்ட்ரோக் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பேக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து நீச்சல்ல வந்து வெளில இருந்து குளத்துல மூழ்கி தொடங்காத அந்த ஸ்ட்ரோக் வந்து பேக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா 4 வகையான இந்த ஸ்ட்ரோக்குகள்லயே வந்து முதுகுல நீந்துகிறது தான் வந்து பேக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து பேக் கிரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பேக் கிரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, முதுகு வந்து கீழே இருக்கும், தலை அப்படி மேல இருக்கும், நம்மளுடைய மாறு பகுதியில வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி அடிக்கிறது தான் பேக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அடுத்து வந்து இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து நீச்சல் ஸ்ட்ரோக்ல அவருடைய உடம்பு வந்து சுழலாம நீச்சல் அடிக்கிறாருல, அந்த நீச்சல் அந்த வகைக்கு அந்த பாணிக்கு தான் வந்து இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உடம்பு வந்து சுழலக்கூடாது. ஓகேவா? சோ இந்த ஸ்டைல்ல மட்டும் அவருடைய தலை வந்து தண்ணிக்கு மேல இருக்கும், தலை வந்து தண்ணிக்கு மேல இருக்கும். நீச்சல் அடிப்பவருடைய உடல் வந்து சுழலாம தலை மட்டும் தண்ணிக்கு மேல இருந்துகிட்டு ஸ்விம் பண்றதுதான் இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படிங்கிற இந்த ஸ்டைல் வந்து சர்வதேச கூட்டமைப்பு, அதாவது FINA அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சர்வதேச நீச்சல் கூட்டமைப்பு வந்து இந்த ஃப்ரீ ஸ்டைல் எனப்படுகின்ற இந்த நீச்சல் போட்டியின் அந்த வகைகளை எல்லாத்தையுமே வந்து நிறுவனதே வந்து இந்த FINA தான். ஓகேவா? பெரும்பாலுமா வந்து நடத்தப்படுகின்ற எல்லா ஸ்விம்மிங் காம்படிஷனுமே வந்து ஃப்ரீ ஸ்டைல். இந்த ஸ்ட்ரோக்ல நடத்தப்படுகின்ற இந்த ஸ்விம்மிங் தான் வந்து பெரும்பாலுமா இந்த வகையில தான் நிறைய போட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிளஸ் இவங்களுக்கு நிறைய விதமான கட்டுப்பாடு இருக்கும். இவங்க இந்த ஃப்ரீ ஸ்டைல ஸ்விம் பண்றவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், the 42nd Amendment Act in 1976 interested which new part in the Indian Constitution? என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1976ல 42வது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்புல எந்த பகுதியை, ஓகேவா, எந்த புதிய பகுதியை சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எந்த புதிய பகுதியை சேர்த்திருக்கும் அப்படின்னா பார்ட் 4A தான். 1976ல 42வது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்புல வந்து இந்த பார்ட் 4A அப்படிங்கிற பகுதியை சேர்த்துச்சு. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து சட்ட சீர்திருத்தம் 42 இந்த திருத்தம் வந்து இந்தியாவை வந்து நம்ம இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற அதுல இருந்து இறையாண்மை சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி மாத்தினது இந்த 42வது சட்ட சீர்திருத்தம் தான். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 42வது அப்படிங்கிற இந்த சட்ட சீர்திருத்தம் அப்படிங்கிறது இந்தியாவை வந்து இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசில் இருந்து இறையாண்மை மற்றும் சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக மாற்றியது இந்த 42வது சட்ட சீர்திருத்தம் தான்.
ஓகேவா? அதாவது தேசத்தின் ஒற்றுமைன்னு இருந்த அந்த வார்த்தைய தேசத்தின் ஒற்றுமை மற்றும் தேசத்தின் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி மாற்றியது இந்த 42வது சட்ட சீர்திருத்தம் தான். சோ இந்த சீர்திருத்தம் நிறைய பண்ணிருக்கு. இத மினி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலா சமதர்ம மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையவே கிடையாது. ஓகேவா? சோ எது எதெல்லாம் இல்லைன்னு கூட கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு. சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஓகேவா? சோ எந்த சட்ட சீர்திருத்தத்தின் மூலம் இதை கொண்டு வந்திருப்பாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னா 42வது சட்ட சீர்திருத்தம் 1976 படி இது வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா? இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான அறிவிப்பை தந்ததே இந்த 42வது சட்ட சீர்திருத்தம், 42வது சட்ட சீர்திருத்தம் தான். ஓகேவா? இப்போ பார்ட் 4A பத்தி பேசணும். பார்ட் 4A என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட் 4A அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளை பத்தி பேசுது. இது வந்து இதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நிறைய பார்த்திருப்போம். ஆக்சுவலா அடிப்படை கடமைகள் எந்த பகுதின்னு கேட்பாங்க, பார்ட் 4A தான். அடிப்படை கடமைகள். ஓகேவா? தேசத்தின் உணர்வை ஊக்குவிக்க உதவும் அனைத்து குடிமக்களின் தார்மீக கடமைகளை பத்தி சொல்றதுதான் இந்த பார்ட் 4A அப்படிங்கிறது. ஆக்சுவலா நம்மளுடைய இந்திய அரசமைப்புல வந்து எத்தனை அடிப்படை கடமைகளை கொண்டு வந்துச்சு அப்படின்னா 10 அடிப்படை கடமைகளை தொடக்கத்தில் கொண்டு வந்தது. ஓகேவா? ஆனா தற்போது எவ்வளவு அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த 42வது சட்ட சீர்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சுத்தி நிறைய கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த 42வது சட்ட சீர்திருத்தம் வந்து ஒரு குறுகிய அரசியலமைப்பு, அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பக்கத்திலே எழுதி வச்சுக்கோங்க. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். Which political leader won the 5-poll election from Gokarnath constituency in Uttar Pradesh in November 2022? என்ன சொல்றாங்க அப்படின்னா, நவம்பர் 2022ல உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோகரநாத் தொகுதியில இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ எந்த தலைவர் வந்து இந்த இடைத்தேர்தல்ல கோகரநாத் தொகுதியில நின்று ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னா இந்த அமன் கிரி அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? சோ இந்த அமன் கிரி அப்படிங்கிறவர் தான் நவம்பர் 2022ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கோகரநாத் தொகுதியில நின்று இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்ற அரசியல் தலைவர். ஓகேவா? இது அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பியூஷ் கோயல் வந்து என்ன அமைச்சர்? இவரு ஜவுளி நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வர்த்தகம் தொழில்துறை அமைச்சரமா இவர் வந்து இருக்கிறாரு. ஆப்ஷன்ல இருக்கிற ஆசம் கான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாகிஸ்தானி கிரிக்கெட்டர். இவரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ 17th கொஸ்டின். Who has appointed as the governor of West Bengal in November 2022? நவம்பர் 2022 மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யாரு வந்து மேற்கு வங்க ஆளுநரா 2022 நியமிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா DY பாட்டீல் அப்படிங்கிறவர் தான் நவம்பர் 2022 மேற்கு வங்க ஆளுநரா நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இது 2022 DY பட்டேல் அப்படிங்கிறவரு வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்திருப்பாரு. இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா தயாந்தியோ யசுவந்தராவ் பட்டேல் அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபுல் நேம். ஆக்சுவலா இவர் வந்து பீகார் மாநிலத்துடைய ஆளுநரா 2014 இருந்திருக்கிறாரு. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா இவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருந்தவர். ஓகேவா? இப்போ யாரு இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கவர்னரா இருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து CV அனந்த போஸ் அப்படிங்கிறவர் தான் இப்போதைய கவர்னர். ஓகேவா? இப்போதைய கவர்னர். சோ யாரு வந்து வெஸ்ட் பெங்கால CM அப்படின்னா மம்தா பானர்ஜி அப்படிங்கிறவங்க தான். அவங்க என்ன கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ். என்ன கட்சியை சார்ந்தவர்கள்? திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருக்கிற ஜக்தீப் தங்கர் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய இந்திய துணை ஜனாதிபதியா இப்போ இருக்கிறாரு. சோ இவரையும் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு துணை குடியரசுத் தலைவரா இவர் தான் இருக்கிறார், ஜக்தீப் தங்கர் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஆக்சுவலா இல கணேசன் அப்படிங்கிறது வந்து மணிப்பூர் மாநிலத்துடைய தற்போதைய ஆளுநர். இப்ப நான் சொல்றது எல்லாமே
தற்போதைய ஆளுநர் மணிப்பூர். ஓகேவா? இவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த இல கணேசன் அப்படிங்கிறவரு. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாலியன் வாலாபாக் மஸ்கர் happened in 1919. Where is ஜாலியன் வாலாபாக் located? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து 1919 நடந்தது. அந்த ஜாலியன் வாலாபாக் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. எந்த மாநிலத்தில் அமைந்தது அப்படின்னா, பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்ததுதான் இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற அந்த பகுதி. எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1919 நடந்திருக்கும். சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? சோ ஆக்சுவலா வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எந்த தேதியில நடந்தது, எந்த வருஷத்துல நடந்ததுன்னு கேட்பாங்க. இது நீங்க படிச்சேதான் மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். டேட்டை அடிக்கடி கேட்பாங்க. ஏப்ரல் 13 1919 நடந்திருக்கும் இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இந்த படுகொலை. ஓகேவா? சோ ஆக்சுவலா வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுல பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ், ஓகேவா, அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு பொற்கோவில் வளாகத்திற்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இந்த லொகேஷன். இந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இந்த பகுதி. ஆக்சுவலா வந்து எதுக்காக இந்த ஜாலியன் வாலாபாக்ல இவங்க எல்லாரும் இது கூடியிருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு தனிநபரையுமே வந்து எந்த விசாரணையுமே செய்யாம கைது செய்கின்ற அதிகாரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அதிகாரம் தான் ரவுலட் சட்டம். ஓகேவா? இந்த ரவுலட் சட்டத்தின் மூலமாக வந்து எந்த ஒரு தனிநபரையுமே வந்து எந்த விசாரணையுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அப்படி கொண்டு வந்த அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்க்கும் விதமாக தான் இந்த பைசாகி அந்த பண்டிகை தினத்தன்று இவங்க அந்த பண்டிகை காரணமா வச்சு என்ன சொல்றாங்க, அமைதியான முறையில ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங் சின்னதா நடத்தினாங்க. ஓகேவா? இந்த விஷயம் வந்து பிரிட்டிஷுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகேவா, அமைதியான முறையில ஈடுபட்டு இருந்த அந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜெனரல் ரெஜினால்ட் ஹெட்வர்ட் ஹாரி டயர் அப்படிங்கிறவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு உத்தரவிட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இந்த டைம்ல வந்து இந்தியாவுடைய வைஸ்ராயா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, செம்ஸ்போர்டு தான் இந்த டைம்ல வைஸ்ராயா இருந்திருப்பாங்க. நோட் பண்ணிக்கீங்க, செம்ஸ்போர்டு இவர் தான் வைஸ்ராயா இருந்திருப்பாரு. சோ இந்த கொலைகளை விசாரிக்கிறதுக்காக பிற்காலத்துல சில கமிட்டிகள், சில குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஹண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சோ இந்த ஹண்டர் கமிஷன் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த படுகொலை எல்லாம் விசாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஹண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த சம்பவத்திற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக காந்தி, ரவீந்திரநாத் தாகூர் இவர்கள் வந்து தாங்கள் வாங்கிய நைட் மற்றும் கெய்சர் ஹி ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை பிரிட்டிஷாருக்கு கொடுத்து அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த சம்பவத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையா வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, 1940 ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்தது 1919 கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு இதுல பழிவாங்கும் விதமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மைக்கேல் ஓட் டயரை பழிவாங்கும் விதமாக வந்து 1940 லண்டனுக்கே போய், அவங்க ஏரியாவுக்கே போய் இந்த உத்தம் சிங் அப்படிங்கிறவர் வந்து படுகொலை செஞ்சார். ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கீங்க. 1940 உத்தம் சிங் அப்படிங்கிறவரு லண்டனுக்கே போய் அவரை துப்பாக்கியால சுட்டு கொண்டிருப்பாரு. எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 21 வருஷம் பகை. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். The interest rate at which the Reserve Bank absorbs liquidity from banks against the collateral of eligible government sureties under the LAF is called the dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, LAF இன் கீழ் தகுதியான அரசாங்க பத்திரங்களின் பிணையத்திற்கு எதிராக வங்கிகளிடமிருந்து பண புழக்கத்தை ரிசர்வ் வங்கி எடுத்துக்கொள்ளும் வட்டி விகிதம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ என்னவென்று அழைக்கப்படுது அப்படின்னா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எப்படி அழைக்கப்படுது? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுது. ஆக்சுவலா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து எல்ஏஎஃப் கீழே இருக்கிற அரசு பத்திரங்களின் பிணையத்திற்கு எதிராக வங்கிகளிடமிருந்து பணப்புழக்கத்திற்கு ரிசர்வ் வங்கி பெரும் வட்டி விகிதம் தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து மத்திய வங்கி, அதாவது சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கி வந்து வணிக வங்கிகளிடமிருந்து கடன் பெறும் அந்த விகிதத்தை குறிப்பதுதான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. ஆக்சுவலா பணவீக்கம் இருக்கிற போது, பணவீக்கம் இருக்கிற அந்த டைம்ல கவர்மெண்ட் வந்து பண விநியோகத்தை குறைக்கிறதுக்காக இந்த ரிவர்ஸ் ரெப்போ விகிதத்தை
கம்மி பண்ணுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா பணவீக்கம் இருக்கும்போது பண விநியோகத்தை கம்மி பண்ணியே ஆகணும். ஓகேவா? அதனால இந்த ரெப்போ ரேட்டை குறைக்குது. ஓகேவா? பண வாட்டத்தின் போது வாட்டத்தின் போது அது என்ன பண்ணுது, அதற்கு நேர்மாறா அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதற்கு நேர்மாறா அந்த பண விநியோகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ரெண்டு டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து எப்பவுமே ரெப்போ விகிதத்துக்கு கீழே தான் நிர்ணயிப்பாங்க. இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்றத என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலா 3 விதமா சொல்லுவாங்க. இந்த வங்கி விகிதம் அப்படின்னா இது வந்து நீண்ட கால கடன்கள் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருந்து வணிக வங்கிகளால் எடுக்கப்பட்ட முன்பணங்களுக்கு விதிக்கப்படுகின்ற ஒரு வட்டி விகிதம் தான் இந்த வங்கி விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வங்கி விகிதம். ஓகேவா? அடுத்து எம்எஸ்எஃப் விகிதம்னா என்ன அப்படின்னா இந்திய ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, இந்த இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து ஒரே இரவுல வந்து வங்கிகளுடைய அந்த கடன் வாங்குகின்ற அந்த விகிதம் தான் எம்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இது வந்து 2011 இருந்து 12ஆம் ஆண்டுக்கான அந்த ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கையில அறிமுகப்படுத்தினாங்க. இந்த எம்எஸ்எஃப் எந்த வருஷத்தை அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னு கேட்பாங்க. சோ 2011 to 12ஆம் அந்த ஆண்டிற்கான ரிசர்வ் வங்கியுடைய அந்த பணவியல் கொள்கையில வந்து இந்த எம்எஸ்எஃப் அப்படிங்கிற இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க், அதாவது இந்த வணிக வங்கிகளிடம் இருந்து உபரி நிதியை வந்து கடனாக பெறும் வட்டி விகிதம் தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரெப்போ விகிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ரெப்போ விகிதம்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து இந்த கமர்ஷியல் வங்கிகள், அதாவது இந்த வணிக வங்கிகள் எடுக்கும் குறுகிய கால கடன்களுக்கு விதிக்கப்படுகின்ற வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ விகிதம். இதோடைய டெனூர் எத்தனை நாட்கள் இருக்கலாம் அப்படின்னா 2 இருந்து 90 நாட்கள் இருக்கலாம். ஓகேவா? சோ இது எல்லாம் வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க் விதிக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏங்க வங்கிகளுக்கு தான் ரிசர்வ் பேங்க் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விதிக்குது, நமக்கெல்லாம் வந்து பேங்க் தானே விதிக்கும் அப்படின்னா இந்த வங்கிகளுக்கு எல்லாம் வங்கி தான் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினும் ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டும் ஒரு கொஸ்டினா வரும். வங்கிகளுக்கு எல்லாம் வங்கி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வங்கிகளுக்கு எல்லாம் வங்கி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். யூஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் இன்புட்ஸ் அண்ட் அப்சார்ப் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் ரெடியூசஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி லீட்ஸ் டு. என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரம்பரிய உள்ளீடுகளின் பயன்பாடு மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாதது விவசாய உத்தியை கம்மி பண்ணுதான். சோ அப்படி கம்மி பண்ற அந்த நிலை எந்த நிலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா லோ லெவல். ஓகேவா? பாரம்பரிய உள்ளீடுகள் பயன்பாடு மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயத்தின் குறைந்த உற்பத்தி நிலையை உருவாக்கும். விவசாயத்தின் குறைந்த நிலை உற்பத்தியை உருவாக்கும். ஓகேவா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா விவசாயத்துல உற்பத்தி கம்மியாகிறதுக்கு என்னென்னலாம் காரணமா இருக்கும்? மண் காரணமா. ஓகேவா? மண் வளம் அங்க கம்மியா இருக்கும், அதனால விவசாயம் கம்மியாகும். ஓகேவா? அது மட்டுமா காரணம்? அங்க ஆக்சுவலா வந்து காடுகளா இருந்த இந்த காடு அழிப்பு பிளஸ் பயிர்களை வந்து நம்ம மாத்துறது, நம்ம மண்ணுக்கு ஏற்ற அந்த பயிர்களை போடாம வேற விதமான பயிர்களை போடுறதுனாலையும் நம்ம மண்ணு வளம் கம்மியாகும். ஓகேவா? சோ இது மாதிரி ஒரு ஐடியா இல்லாம ப்ராப்பரா அந்த மண்ணுக்கான தகவமைப்புக்கு ஏற்ற அந்த பயிர்களை விளைவிக்காம அந்த மண்ணை வந்து சீரழிவு செய்யறது தான் விவசாய பொருட்கள் உற்பத்தி வந்து கம்மியாகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ ஆக்சுவலா வந்து நவீன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குல்ல, இந்த நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது, அதனால இந்த விவசாயத்துல வந்து உற்பத்தி கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டு உற்பத்தி கம்மியாகுது அப்படின்னா நவீன விவசாய முறைகள்ல இயற்கை வளங்கள் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். அதாவது உரங்களுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து மகசூல் அதிகமா வரணும், ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அதிக உரங்களை நம்ம பயன்படுத்துறோம். அதனால மண்வளம் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, அதனால மண்வளம் மட்டுமா பாதிக்கப்படுது? கிடையாது. கிணறு மற்றும் குழாய் அந்த நீர்கள் இருக்குல்ல, மண்ணு கீழே இருக்கிற அந்த நீர்வளமும் இதனால பாதிக்கப்படுது. சோ இந்த உரங்கள் பயன்படுத்துவதனால அந்த பயிருக்கு நிறைய தண்ணீரும் தேவைப்படுகிறது. ஓகேவா? இந்த காரணங்களால வந்து இந்த நவீன முறைகளுக்கு வந்து அதிக மூலதனம், அதிக சோர்ஸ் தேவைப்படுது, அதிக மூலதனம் தேவைப்படுது. அதுல நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
ஓகேவா? இது எல்லாமே தான் நம்மளுடைய விவசாயத்துல உற்பத்தி கம்மியாகிறதுக்கு மிக முக்கிய காரணம். ஓகேவா? சோ இதோட இந்த பாட்டுக்கான கொஸ்டின் முடிஞ்சது. சோ இந்த பாட்டுக்கான 3 கொஸ்டின் என்ன அப்படின்னா, முதல் வட்டமேசை மாநாடு எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எந்த வருஷம், இயர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, முதல் வட்டமேசை மாநாடு யாருக்கும் 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 முதல் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். ஓகேவா? மூணாவது கொஸ்டின் எங்க நடந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த முதல் வட்டமேசை மாநாடு எந்த வருஷம் நடந்திருக்கும், சோ யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்திருக்கும், சோ எங்க நடந்திருக்கும். ஓகேவா? இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வழக்கம் போல A1 A2 A3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. சோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். சோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.